வணக்கம். சீனா என்பது மக்கள் வாழக்கூடிய நாடா அல்லது உலக நாடுகளுக்கு வைரஸ் பரப்பக்கூடிய காடா என்று கேள்வி கேட்கக்கூடிய வகையில் தற்போது வெளியாகக்கூடிய செய்தி என்பது உலக நாடுகளை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கின்றது. குறிப்பாக இந்த செய்தியை பொறுத்தவரையில் HMPV என்ற வைரஸ் தற்போது சைனாவில் மிக வேகமாக பரவி வருவதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த HMPV வைரஸ் என்பது கொரோனாவை போன்று இருப்பதாகவும் இதனால் சீனாவில் நூற்றுக்கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் கூட்டம் அலைமோதுவதாக கூறப்படுகிறது. இது உலக நாடுகளை மீண்டும் அதிர்ச்சியடைய வைக்கிறது. ஏனென்றால் 2019ஆம் ஆண்டு கொரோனா சீனாவில் தான் முதலில் கண்டறியப்பட்டது. அதற்கு பிறகு சீனாவில் தானே என்று நாம் எல்லாம் இருந்தோம். ஆனால் உலக நாடுகள் ஒட்டுமொத்த நாட்டையும் புரட்டி போட்ட ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்றாக கொரோனா வைரஸ் மாறியது. அமெரிக்காவை கூட விட்டு வைக்காமல் அமெரிக்காவில் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டன. இப்படியாக 2019இல் சீனாவில் உருவான கொரோனா வைரஸ் உலக நாடுகளை புரட்டி போட்டு 5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் தற்போது மீண்டும் அதே சீனாவில் HMPV என்ற வைரஸ் ஒன்று உருவாகி இருக்கின்றது. இந்த HMPV பொறுத்தவரையில் ஹியூமன் மெட்டோனியூமோ வைரஸ் என்று சொல்லப்படுகிறது. இது மெடிக்கல் டேர்ம் என்று சொல்லக்கூடிய மருத்துவ ரீதியாக பார்த்தோம் என்றால், அதாவது இது ஹியூமோவிரிடே வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த நெகட்டிவ் சென்ஸ் RNA வைரஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த வைரஸ் பொறுத்தவரையில், அதாவது புத்தாண்டு தினத்தன்று பல்வேறு நபர்களுக்கும் ஒரு விதமான ஒரு சுவாச பிரச்சனை, மூச்சு விடுதல் சிரமம் போன்ற பிரச்சனையானது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போது நிமோனியா போன்ற ஒரு பாதிப்பு இருப்பதாக முதலில் கண்டறியப்பட்டு சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகுதான் கொரோனாவுக்கு எடுக்கப்பட்ட அதே போன்ற பரிசோதனை என்பது சளி மாதிரி போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதுதான் இது HMPV என்ற புது வைரஸ் ஒன்று உருவாகி இருப்பதாக சீன நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் கண்டறிந்தார்கள். மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை அப்போது ஏற்படுத்தியது. அன்றைய நாள் முதலே தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கக்கூடிய மக்களின் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. நாம் அந்த காட்சியில் பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான மக்கள் மருத்துவமனைக்கு சென்று அனுமதிக்கக்கூடிய நிகழ்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இதனுடைய அறிகுறிகள் என்னவென்றால், இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல், மூச்சு விடுதல் சிரமம் போன்ற அறிகுறிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட இந்த அறிகுறிகளை பார்த்தாலே தெரியும், கொரோனாவில் இருந்த அதே அறிகுறிகள் தான் இந்த HMPV வைரஸும் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று இது எப்படி பரவும் என்றாலும் அதே போன்று கொரோனாவை போன்றுதான், அதாவது இருமல், தும்மல் மூலமாக வெளிவரக்கூடிய நீர்த்துளிகள் மூலமாக மற்ற நபர்களுக்கு மிக எளிதாக இது பரவுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அது கொரோனாவில் ஏற்பட்ட அதே போன்ற ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தற்போது இந்த வைரஸும் ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக சீனாவில் பல்வேறு இடங்களில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அதே போன்று அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும், கைகளை அடிக்கடி கழுவுதல் வேண்டும், தனிமனித இடைவெளி கடைபிடிக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் சீனாவில் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மருத்துவமனை அதே போன்று தகனக்கூடம் கூட உயிரிழப்புகள் ஏற்பட்டு அது தொடர்பான இடங்களில் கூட கூட்டம் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகின்றது. நீண்ட வரிசையில் மக்கள் மருத்துவமனையில் காத்து கிடக்கிறார்கள். கொரோனாவுக்கு ஏற்பட்ட அதே அறிகுறிதான் இந்த HMPV வைரஸுக்கும் ஏற்படக்கூடிய காரணத்தால் இது உலக நாடுகளுக்கும் மீண்டும் பரவுமா என்ற ஒரு மிகப்பெரிய அச்ச உணர்வு உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த HMPV வைரஸ் பொறுத்தவரையில் 14 வயதுக்குட்பட்டவர்களுக்கு அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக, ஒட்டுமொத்தமாக அனைத்து வயதிலும் பாதிக்கப்பட்டாலும் கூட 14 வயதுக்குட்பட்டவர்கள் தான் அதிக பாதிப்பு ஏற்படுத்துவதாக கூறப்படுகின்றது. இதனால் அதே போன்று இணை நோய் உள்ளவர்கள், வயதானவர்களும் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதில் மிக 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 முக்கியமான விஷயம் என்னவென்றால், தற்போது வரையில் இந்த வைரஸ் தடுப்பதற்கு எந்தவித தடுப்பு ஊசியோ அல்லது மருந்தோ எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நாம் தற்போது பேசிய அனைத்து விடைகளும் அப்படியே கொரோனாவோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டும் இதே போன்றுதான் நாம் பிரேக்கிங் செய்தியாக பல்வேறு தருணங்களில் ஒளிபரப்பினோம். இதே போன்ற ஒரு கொரோனா என்ற வைரஸ் பரவுகிறது என்றெல்லாம் பேசினோம். அதற்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போன்ற செய்தி மீண்டும் ஒளிபரப்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த HMPV வைரஸுக்கு தற்போது வரையில் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை, தடுப்பூசி எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இது சீனாவில் தான் என்று நாம் அஜாக்கிரதையாக இருந்துவிட முடியாது. என்றால் அதற்கு காரணம் கொரோனா உலக நாடுகள் முழுவதும் பரவியது. அதே போன்று இது பரவக்கூடிய தன்மையும் மிக எளிதாக இருப்பதால் இது உலக நாடுகள் மீண்டும் கொரோனா போன்ற ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு அச்சமானது உலக நாடுகள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கம் என்று சீனாவில் தற்போது அதிகரித்து வருகிறது. மருத்துவமனையில் கூட்டம் அலைமோதுகிறது. 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கின்றது. இதற்கு தற்போது வரை
வரையில் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இருமல், காய்ச்சல், மூக்கடைப்பு, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனை ஏற்படுவதாக அறிகுறிகள் இருக்கின்றன. இந்த HMP வைரஸால் பாதிக்கப்பட்டால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்போடு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் ஒட்டுமொத்தமாக மீண்டும் சீனாவில் வசிக்கக்கூடிய மக்கள் முகக்கவசம் அணிய தொடங்கியிருக்கிறார்கள். இது மற்ற நாடுகளுக்கு பரவாத வகையில் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. பானு.